வணக்கம். இது நம்ம சேனல் Predictor இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் அப்படி பார்த்தா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷார்ட் வேன் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் நேம் Predictor சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு நம்ம ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தோம். அதில் நம்ம சொன்ன விஷயங்கள், வீடியோஸில் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நம்ம டெலிகிராமில் சொன்ன சஜஷன்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நம்ம டெலிகிராம் போட்ட டீம்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதெல்லாம் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிடிக்ஷன் எதெல்லாம் வச்சு போட்டிருந்தோம்னா, இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டூர் போயிருந்தாங்க 2019 அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தோம். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வந்திருந்தாங்க 2017 அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தோம். இப்போ இந்த மேட்சஸ்க்கு முன்னாடி வார்ம் அப் மேட்சஸ் நடந்தது, அந்த மேட்ச் டீட்டெயில்ஸ் பற்றினா பேசி தான் நம்ம டீம் போட்டோம். இப்போது நம்ம என்னென்ன வீடியோஸில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிக்கெட்டோட முடிஞ்ச சில விஷயங்கள் என்னதுன்னா, இப்போது ஒரு டீம் இன்னொரு டீமோட ஹோம் கிரவுண்டுக்கு போகிறாங்கன்னா எந்த டீம் ஸ்ட்ராங்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பேட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 2012க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, யாருடைய ஹோம் கிரவுண்டோ அவங்க தான் டாமினேட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தான் பல விஷயங்கள் பல டெஸ்ட் மேட்சஸில் நடந்திருக்கு. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வந்திருக்காங்க, அதனால் நீங்கள் இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு நினச்சி ஒன் சைடாக டீம் போடாதீங்க. 7 பேரை இங்கிலாந்து டீமில் எடுக்காதீங்க. அப்படி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீம் அவுட். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி போடாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படி சொல்லியிருந்தோம்னா, இங்கிலாந்து டீமில் முக்கியமான பிளேயர்ஸாக இருந்த டேனி பேர்ஸ்டோ, மொயின் அலி, அடில் ரஷீத் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் காணும். அது மட்டும் இல்லை ரூட், இந்த 4 பேரும் காணும். அதனால தான் சொல்லியிருந்தோம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அதிக சான்ஸ் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் டேரன் பிராவோ இல்லை, ஹெட்மேயர் இல்லை லாஸ்ட் டெஸ்ட் மேட்சஸில் ஆனதில். அதனால் இவங்க 2 பேர் தான் கிடையாது. ஆனாலும் அவங்க டீம் வெல் பேலன்ஸ்டு சைடு. ஏன்னா அவங்க டீமில் பெர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நீங்கள் இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு நினச்சி 7 பேர் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். பக்காவாக அதே மாதிரி தான் போயிருந்துச்சு. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் எடுத்திருந்தோம், 5 இங்கிலாந்து பிளேயர் எடுத்திருந்தோம். நம்ம டீம் பக்காவாக தான் போச்சு. இப்போது அதே மாதிரி கேப்ரியல் பற்றி சொல்லியிருந்தோம். கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாட்டி வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து போயிருந்தப்போ சரி, இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்தப்போ சரி, பக்காவாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸ் நிறையவே எடுத்து போட்டிருக்காரு. அவரை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் கீமர் ரோச்சும் பயங்கரமான பிளேயராக இருக்கார். அதே மாதிரி இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் போயிருந்தப்போ சரி, வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வந்திருந்தப்போ சரி, நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரையும் கன்சிடர் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். கேப்ரியலோட செலக்டட் பர்சன்டேஜ் 12. அவரை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீம் டாப்பில் இருந்திருக்கும். நம்ம டீமில் அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பற்றிலாம் பேசியிருந்தோம். சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் போயிருந்தப்போ 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங்கில் ஒரு ஆவரேஜாகவே ஆடி விக்கெட்ஸும் சில நேரத்தில் எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் ரன்ஸ் ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருந்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, கேப்டன்ஷிப் பற்றி பேசும்போது ஸ்டோக்ஸை கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் போடலாம்னு சொல்லியிருந்தோம். ஸ்டோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடும். நம்ம வைஸ் கேப்டனில் போடுறது சேஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வைஸ் கேப்டனில் தான் நம்ம டீம் இன்னும் டாப்பில் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிராட் வெளியில் உட்கார வச்சிருந்தாங்க. பிராட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிராட் நிறைய விஷயங்கள் வந்து அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ட்வீட் பண்ணியிருந்தார். நல்லா ஃபார்ம்லையும் ஃபிட்லையும் இருக்கிறதாகவும், அவரை வேணுனுக்கு டீம் விட்டு வெளியில் உட்கார வச்சிருக்கிறதாகவும் ஏதோ அந்த மாதிரி விஷயங்களை ட்வீட் பண்ணியிருந்தார். ஏன் என்னன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் பிராட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளாண்ட ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட வெறும் 3 ஓவரோ என்னவோ தான் போட விட்டுருந்தாங்க. ஒரே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பிராடுக்கு சான்ஸே கொடுக்காம உட்கார வச்சுருந்தாங்க. அது என்ன விஷயம்னு தெரில. ஏன் ஆர்ச்சருக்கு இடம் கொடுக்கணுன்றதுனால அப்படி பண்ணியிருந்தாங்களா, இல்லை வுட்டு ஓக்ஸுக்கு இடம் கொடுக்கணும்னு பண்ணியிருந்தாங்களான்னு தெரில. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரூட் கேப்டன்சின்றனால கண்டிப்பாக பிராடை ரிட்டன் எடுத்து வருவார். ஏன்னா ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஏன்னா பிராடான ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் 2 பேரும் இருக்கும்போது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு விக்கெட்ஸ் பிரியும். பிராடுக்கும் ஆண்டர்சனுக்கு விக்கெட்ஸ் பிரியும். இல்லை ஆண்டர்சன் டாமினேட் பண்ணுவார், இல்லை பிராட் டாமினேட் பண்ணுவார். அப்படி தான் இருக்கும். இன்னொன்று சொல்லியிருந்தோம், இது டெஸ்ட் மேட்ச், விக்கெட்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சி, விக்கெட்ஸ் எப்படி 10 விக்கெட் விழுவும் அப்படின்னு நினச்சி 5 பவுலர் 6 பவுலர் அப்படிலாம் எடுப்பாங்க சில பேர். அப்படிலாம் எடுக்கவே செய்யாதீங்க அப்படி சொல்லியிருந்தோம். டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு விக்கெட் விழுதோ அவங்களுக்கு தான் ரிப்பீட்டடாக ஓவர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே பவுலருக்கு விக்கெட்ஸ் போயிட்டுருக்கும். 2 பவுலர் அப்படி தான், ஒரு டீமில் 2 பவுலர் அப்படின்ற மாதிரி தான் விக்கெட்ஸ் மொத்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக நடந்தது. நம்ம சொன்ன மாதிரி நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த டீமில் பார்க்கும்போது அல்சாரி ஜோசப்பும் கேப்ரியலும் தான் விக்கெட் எடுத்தாங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சனும் ஆர்ச்சரும் தான் விக்கெட் எடுத்தாங்க. பெஸ்ட் விக்கெட் எடுத்திருந்தார். பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஒரு இன்னிங்கில் 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு 35 ரன்ஸ் அடிச்சிருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தீவிரமாக கவனிங்க. எப்படி டீம் எடுக்குன்றதை பக்காவாக யோசிங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் விக்கெட் எடுத்துட்டாரு, ஆர்ச்சர் விக்கெட் எடுத்துட்டாரு, அவர் அப்படியே எடுத்துருவோம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. நீங்கள் கிராண்ட் லீக் அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. லாஸ்ட் மேட்ச் எவன் நல்லா விளாண்டான்னு யோசிச்சு டீம் எடுத்தீங்கன்னா உங்கள் டீம் அவுட் ஆகும், இல்லை ஆவரேஜ் தான் போகும். கிராண்ட் லீக் ஜெயிக்கணும்னு நினச்சா நீங்கள் புது விதமாக யோசிச்சு ஆகும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கீமர் ரோச் நீங்கள் செலக்டட் பர்சன்டேஜ்லாம் வச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக அவங்க விளையாண்ட ஹெட் டு ஹெட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 2017 இதே ஹோம் கிரவுண்ட்ஸில் இங்கிலாந்து கிரவுண்ட்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் விளாண்ட டெஸ்ட் மேட்ச் டீட்டெயில்ஸ் இது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பயங்கரமாக ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேப்ரியலும் ரோச்சும் தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் கிரவுண்டுக்கு இங்கிலாந்து வந்திருந்தப்போ இவர் ஹோல்டர் ஒரு 8வது ஆளாக இறங்கி 202 ரன் அடிச்சிருக்காரு ஒரே இன்னிங்கில். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஏன்னா அதே மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் நம்ம எடுத்திருந்தார், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதில் நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வந்திருந்தப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க, செகண்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்போது அந்த டீமை கேப்டன்ஷிப் பண்ணது அலாஸ்டர் குக். அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சு கப்பை ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் போயிருந்தப்போ ஃபஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க, செகண்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க, தேர்ட் மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. இப்போ இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். நான் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் 1/1 ஃபுல்லாகவே காமிச்சிருந்தேன். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இப்போ லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சு அதை மட்டும் பார்ப்போம். அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நான் அந்த ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு மொத்தமாக பேச போகிறேன். கேப்ரியல் ரொம்ப முக்கியமான பவுலர் இந்த மேட்சும் சரி. இப்போ கீமர் ரோச்சை எல்லாரும் விட்டுருப்பாங்க. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி எல்லாரோட கவனமும் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போயிருக்கும். ஆனால் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்காது. கண்டிப்பாக இங்கிலாந்து கம்பேக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் பேட்டிங் பேட்டிலாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கில் பயங்கரமான ரன்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 200-300 முடிஞ்சிச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 400-500ன்ற மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் ஒரு 50-50 இருக்குது. ஏன்னா ரூட் வந்துட்டார். ரூட் இறங்குற பொசிஷனில் விக்கெட்ஸ் ரூட் விழாமல் பார்த்துக்குவார். ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100-200 அவர் அவ்வளோவா அடிச்சது கிடையாது. டெஸ்ட்டில் 50-50 இறங்கினாலே 50 அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக பேட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் முக்கியமாக அலசி ஆராய்ஞ்சால் மட்டுமே உங்கள் டீம் வெற்றி அடைய முடியும். மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குன்னு பாதி பேர் போயிருப்பாங்க. கேப்ரியலும் அல்சாரி ஜோசப் தான் நல்லா விக்கெட் எடுப்பான்னு பாதி பேர் போயிருப்பாங்க. ஆண்டர்சனுக்கு பெஸ்ட்டுக்கு தான் விக்கெட் வந்துச்சு, அவங்க 2 பேரும் எடுத்துக்கலான்னு பாதி பேர் போயிருப்பாங்க. நிறைய பேர் நம்பிக்கை இழந்திருப்பாங்க நல்ல பிளேயர்ஸ் மேலே. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. யார் விக்கெட்ஸ் எடுப்பா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தருணத்தில் இருக்கோம். நம்ம டீம் எடுக்கிறதுல யார் முக்கியமான பிளேயர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கவனமும் ஹோப்பு கிட்டது நான் வந்து பட்லருக்கும் டவுன் ரிச்சுக்கும் போயிடுச்சு. நீங்கள் டவுன் ரிச்சை கண்டிப்பாக எடுத்தானே ஆகணும். பட்லரை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா 2 பேரும் விக்கெட் கீப்பிங்கில் நிற்கிறாங்க. பவுலிங்கில் விக்கெட்ஸ் நிறையா அவங்க பக்கம் கேட்சஸ் சொல்லும். அப்படி இருக்கும் அதிலே பாயிண்ட்ஸ் நிறையா வந்துடும். ஆனால் டவுரிச்சும் பட்லரும் நீங்கள் எடுக்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஹோப் 2017 வரைக்கும் 2017 வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வந்திருந்தப்போ பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தது ஹோப் தான் 2 இன்னிங்லேயுமே செஞ்சுரியில் அடிச்சு அப்படி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி டீமை லீட் பண்ணியிருந்தார். மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டே அவர் தான். ஆனால் 2017 அப்புறம் அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 20 தான். டெஸ்ட்டில் அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆயிடுச்சு. பட்லர் இவங்களோட ஆவரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30+ தான் இருக்குது. இதில் டவுரிச் கிட்டத்தட்ட 6th ரவுண்ட் 7th ரவுண்டில் பேட்டிங் பண்ணாலும் பயங்கரமாக பேட்டிங் பண்ணுறாரு, செஞ்சுரி அடிக்கிறார், டீமை காப்பாற்றுறாரு. அந்த மாதிரி 6th ரவுண்ட் 7th ரவுண்டுற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூசியல் பொசிஷன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பொசிஷன். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேம் எந்த மாதிரி லெவலில் போய்கிட்டு இருக்கோ அந்த லெவலை கண்டினியூ பண்ணுறது தான் அந்த பொசிஷனில் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு டெஸ்ட்டில் முக்கியம். அப்படி இருக்கும்போது கேம் ஸ்லோவாக போனாலும் கண்டிப்பாக அந்த ஸ்லோ போய் அப்படியே நின்றுவாங்க. அதிகமாக அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் அடித்து கண்டிப்பாக ரன் எடுத்து கொடுப்பாங்க. அப்படிக்கும் நீங்கள் டவுரிச்சை கண்டிப்பாக உங்கள் டீமில் வச்சுக்கிறது பெட்டர் சூப்பர் சான்ஸ். டவுரிச்சை 59% எடுத்திருக்காங்க, பட்லர் 59% எடுத்திருக்காங்க. எல்லாரும் ஒரு விக்கெட் கீப்பர் தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் 2 விக்கெட் கீப்பர் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் டீம் கண்டிப்பாக நிற்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கும். அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் அதிகமாக பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிசைட் பண்ணுறது பேட்டிலா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டாஸை பார்க்கணும். ஏன்னா இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ ஜோ ரூட் வந்துட்டார். ஜோ ரூட் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஜோ ரூட் மேக்ஸிமம் 50 தான் அடிச்சிருக்காரு. செஞ்சுரி அடிச்சதெல்லாம் ரேராக தான் போயிருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு ரூட்டை விட்டு வைப்பாங்களா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. ஆனாலும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ரூட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிராத்வைட்டா பிளாக்வுட்டா அந்த 2 பேரில் பிளாக்வுட்டை கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துக்காங்க. ஏன்னா எல்லாரும் பிராத்வைட் தான் எடுத்துருக்காங்க. பிராத்வைட் ஓப்பனிங்கில் இருக்கார். கண்டிப்பாக ஆண்டர்ஸோட ரிவர்ஸ் ஸ்விங்லையோ இல்லை பிராடோட ஸ்விங்லையோ கண்டிப்பாக விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிளாக்வுட்டை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடுங்க. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிளாக்வுட் ப்ரூக்ஸ்லாம் நின்று ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸ் நல்லா நின்று ஆட வாய்ப்பு இருக்குது. போப், கேம்பெல், கிராலி இந்த 6 பேர் சொல்லியிருக்கேன். 6 பேருமே கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பேட்டிங்கில் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கேம்பெல்லை கூட உங்கள் ஆப்ஷனில் வச்சுருக்கேன், ஓப்பனிங்கில் இருக்கிறாரு. ஆனால் கிராலி, போப், பேர்ன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரூக்ஸ், பிளாக்வுட் இந்த 5 பேர் கண்டிப்பாக சொல்கிறேன் பக்காவால் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாகவே பிராத்வைட்டை விட்டுருக்கேன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் ஹோல்டர் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் கிறிஸ் வோக்ஸ் இருந்தாருன்னா ட்ரை பண்ணுங்கள். ரைஃபர்லாம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஒன் ஆஃப் த டீமில் ரைஃபர் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங். இங்கிலாந்து டீம் நல்லாவே ஸ்பின்னுக்கு ஒத்துழைக்கும். அடில் ரஷீத், மொயின் அலிலாம் இதே கிரவுண்டில் பவுலிங் பண்ணவங்க தான் விக்கெட்ஸ் டெஸ்ட்டில் பக்காவாக எடுத்து கட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க சேஸ்க்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கவனமும் ரோச் கிட்ட இருந்து போயிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக அவங்க டீம் போட்டிருந்தப்போ எல்லாரோட கவனமுமே ரோச் மேலே தான் இருந்துச்சு. ரோச்சை கிட்டத்தட்ட 80% அபோவ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோச் கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் உங்கள் டீமில் நீங்கள் ரோச்சை வச்சுக்கிறது பெட்டர் சான்ஸ். கண்டிப்பாக உங்கள் டீமில் ரோச்சை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரியல் பாருங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் கேப்ரியலோட செலக்ட் பர்சன்டேஜ் only 12. ஆனால் இந்த மேட்ச்சில் 84%. ஏன் விக்கெட் எடுத்துட்டாரு? எல்லாரோட கவனமே லாஸ்ட் மேட்ச் எவன் நல்லா ஆடினா அவன் பக்கம் போவோம், இதுதான். ஆனால் உங்களுடைய கவனம் அப்படி இருக்கவே கூடாது. இந்த மேட்ச் எவன் நல்லா ஆடுவான் அப்படின்னு யோசிங்க. கேப்ரியலை கண்டிப்பாக பிக் பண்ணணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் எடுங்க. 4 பேரும் நச்சுன்னு நல்லா விக்கெட் எடுக்கணும். 4 பேர் 3 பேர் போதும். லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமை போய் பாருங்கள், 3 பவுலர்ஸ் தான். 4 பவுலர் கிடையாது, 3 பவுலர் தான். 2 விக்கெட் கீப்பர் இருந்தாங்க. நல்லா போய் பாருங்கள். அதே மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் கேப்ரியல் நல்லா வாய்ப்பு இருக்குது. கீமர் ரோச்சுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. கீமர் ரோச்சு கண்டிப்பாக விக்கெட்ஸ்கள் விழும். அதுக்கப்புறம் அந்த டீமில் ஆண்டர்சன் எடுத்துக்கலாம், பிராட் எடுத்துக்கலாம். பிராட் எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. பிராட் இருந்தாருன்னா பிராடை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆண்டர்சன் கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவார். இந்த 2 பேரில் யாராவது தான் டாமினேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இவங்க 3 பேரும் சேர்ந்து விளாண்ட மேட்சஸ்லாம் பார்க்கும்போது, அதாவது ஆர்ச்சர், பிராட், ஆண்டர்சன் 3 பேரும் விளாண்ட மேட்சஸ்லாம் பார்க்கும்போது 3 பேரை விக்கெட்ஸ் பிரித்து எடுத்திருக்காங்க. அதாவது 2 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட் அப்படின்னு பிரித்து எடுத்திருக்காங்க. அப்படி இல்லைனா பிராட் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படி இல்லைனா ஆண்டர்சன் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ச்சருக்கு ஒரே மேட்ச்சில் பயங்கரமாக டாமினேட் பண்ணி விக்கெட்ஸ் விழுந்தது கம்மியாக தான் இருக்குது. அதை நல்லா நோட் பண்ணுங்கள், பார்த்து எடுக்கணும். நீங்கள் இந்த டீமை பவுலரில் விடக்கூடாது. அல்சாரி ஜோசப் நல்லா பேட் பண்ணுறாரு. அதே மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இருக்க டாமினிக் பெஸ்ஸும் நல்லா பேட் பண்ணுறாரு. பேட்டிங்கில் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அல்சாரி ஜோசப்டே இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம டீம் எடுக்கணும். அதுக்கு லைன் அப் வரணும், டாஸ் தெரியணும், பக்கவாக டீம் எடுத்துடலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு டீம் போடும்போது என்னோடய ஃபஸ்ட்டு டீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் டவுரிச் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கூட் எடுக்கிறேன், பர்ன்ஸ் எடுக்கிறேன், கிராலி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர். லாஸ்ட் மேட்ச்சில் பிளேயிங் 11 வச்சு தான் நம்ம இப்போ டீம் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியல் கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும், எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீமர் ரோச் நான் வாய்ப்பு கொடுக்குறேன். கீமர் ரோச்சுக்கு நம்பிக்கை வச்சு எடுங்க. கீமர் ரோச். ஆண்டர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்போது பிராடா ஆர்ச்சராக நமக்கு ஒரு சான்சஸ் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆர்ச்சருக்கு கூட வாய்ப்பு கொடுத்துடலாம். ஏன்னா ஆர்ச்சரோட பவுலிங் அண்ட் பவுன்ஸுக்கெலாம் கண்டிப்பாக மேக்ஸிமம் திணறிடுவாங்க. அதனால் ஆர்ச்சருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக ஸ்டோக்ஸை போடுறேன். வைஸ் கேப்டனுக்கு நம்மளுடைய நம்பிக்கையான ஆளாக ஹோல்டரை போடலாம். அப்படிலாம் பவுலிங்களுக்கு கேப்ரியலை போடலாம், தப்பு கிடையாது. எனக்கு கேப்ரியல், ஆர்ச்சர் இவங்களாம் பயங்கரமாக விக்கெட் விழும். கேப்ரியலை போடலாம். அப்படிலாம் ஆர்ச்சரை கூட புதுசாக ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய ஃபைனல் டீம் கண்டிப்பாக டெலகிராமில் வரும். நீங்கள் டெலகிராமுக்கு வாங்க, நம்ம டெலகிராம்லேயும் Predictor AG சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட 2வது டீமை பாருங்கள். 2வது டீம் இந்த டீம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து டாஸ் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் யார் அப்படின்றத நல்லா பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு எடுத்து காட்டுறேன். பிளாக் கூட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிளாக் கூட். அதுக்கப்புறம் சிப்லி, பர்ன்ஸ். நான் 5 பேட்ஸ்மேன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 5 பேட்ஸ்மேன் கண்டிப்பாக டாப் கிளாஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிராலி எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸும் ஹோல்டரும் தான் எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீமர் ரோச், கேப்ரியல் எடுக்கிறேன். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஆண்டர்சனை விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் சேஸை விட்டுருக்கேன். ஹெவி ரிஸ்கி. ஆனால் பேட்டிங் யார் போகிறா ஃபஸ்ட் பேட்டிங் அதை வச்சு தான் சொல்ல முடியும் இந்த டீம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு பார்த்து போடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனோட நம்ம டீம் ஃபைனல் டீம் டெலகிராமில் வரும். நம்மளுடைய டெலகிராம்லேயே கூட சொல்லியிருந்தோம் லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிக்கும்னு ஒர்க் அவுட் ஆச்சு. வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். இங்கிலாந்து ஹோம் கிரவுண்டில் மேட்ச் நடக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்தது. பார்க்கலாம் எப்படின்னு. கடைசி அப்டேட் வர வரைக்கும் நீங்கள் டெலகிராமை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. மேட்சோட டெட்லைனான அந்த 3:30 வர வரைக்கும் டெலகிராமை நோட் பண்ணிட்டே இருக்கேன். என்னென்ன விஷயம் சொல்கிறோம்னு கன்ஃபார்மாக பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.